நம்ம வீட்ல வளர்த்துற கலர் ஃபிஷ் அண்ட் ஷ்ரிம்புக்கு வந்து குக்கும்பர் ஃபீடா குடுக்கலாம். அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். பட் இது வந்து ஒரு பிரைமரி ஃபுட்டா குடுக்கக்கூடாது. இது வந்து ட்ரீட்ஸ் மாரி மந்த்லி ஒன்ஸ் அந்த மாரி குடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குக்கும்பர இந்த மாரி ரவுண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டு குக்கும்பர வந்து அப்படியே ஃபீட் பண்ணக்கூடாது. நீங்க வந்து நல்லா ஹாட் வாட்டர்ல பாயில் பண்ணணும். இல்லைனா ஸ்டீம் பண்ணணும். இது எதனால பண்றோம்னா, குக்கும்பர் வந்து ஆக்சுவலா ஹார்டா இருக்கும். ஸோ ஃபிஷ்னாலயோ, ஷ்ரிம்ப்னாலயோ அது வந்து கடிக்க முடியாது. ஸோ இந்த மாரி நல்லா பாயில் வாட்டர்ல வந்து பாயில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்டிக்கோ இல்லை வந்து ஸ்பூனோ அந்த மாதிரி வந்து உள்ளே குத்தி நீங்கள் வந்து ஷ்ரிம்ப் டேங்க் வந்து ஷ்ரிம்ப் வந்து பாட்டம் ஃபீடர்ஸ். ஸோ நீங்கள் வந்து உள்ளே வைக்கணும். கீழே பாட்டம் வரைக்கும் போச்சுன்னா ஷ்ரிம்ப் வந்து அது மேலே ஏறி உட்காந்து சாப்பிடுவாங்க நல்லாவே. ஸோ இது வந்து கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து இது ஒரு ஃபுட்டுன்னே தெரியாது. பட் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அது அழுங்காமல் வந்து மேலே ஏறி உட்காந்து சாப்பிடும். ஸோ இது என்ன பண்ணுன்னா ஃபுல் குக்கும்பரை சாப்பிட்டு முடிக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அது சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து உடனே ரிமூவ் பண்ணிடணும். இல்லைனா வாட்டர் குவாலிட்டி வந்து கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இது ஷ்ரிம்ப் மட்டும் இல்லைங்க, எல்லா ஃபிஷ்ஷுமே சாப்பிடும். ஸோ ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் வைக்கிறப்போ நீங்கள் பாட்டம் ஃபீட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டேங்க்குடைய டாப்பில் வச்சிங்கனாலே போதும். அகெயின் நீங்கள் ஃபிஷ்ஷுக்கும் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது எடுத்தோடனே வந்தோடனே சாப்பிடாது. அதுக்கு ஃபுட்டுனே தெரியாது. அதுக்கப்புறம் லைட்டாக கடிச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்க, கப்பீஸ் வந்து என்னோட நல்லாவே சாப்பிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ நான் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அதை எடுத்து தூக்கி வீசிட்டேன். ஸோ குக்கும்பரோட பெனிஃபிட் என்னென்னா நியூட்ரிஷன் நல்லா கொடுக்கும் ஃபிஷ்ஷுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரேட் வந்து நல்லாகும். ஸோ நீங்கள் வந்து சம்மர் சீசனில் இது தாராளமாக கொடுக்கலாம். நல்லா வந்து வாட்டர் ஹீட்டாக இருக்கும்போது இது நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபீட் பண்ணலாம். பட் அகெயின் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பிரைமரி ஃபுட் கிடையாது. இது வந்து ஒரு ட்ரீட் மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் ஃபீட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. See you next video. Bye bye.